செயல்களும் நல்ல செயல்களாக அமைந்து பிறருக்கும் அது நன்மை விளைவிக்கும் செயலாக அது அமையும் என்பதில் நமக்கு ஒரு ஐயமும் இருக்காது. மேலும் நாம் கற்றுக்கொள்ளும் வித்தையானது எந்த ஒரு குருவினம், இப்போ நமக்கு வேதங்கள்ல எல்லாம் என்ன பிரமாணம்னா, ஒரு குரு ஆகப்பட்டவர் ஒரு புல்லினுடைய நுனி அளவிற்கான விஷயத்தை, நமக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக் கொடுத்தாலும் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட குரு நம்ம குரு கைங்கரியம் குரு தட்சணைன்னு சொல்கிற விஷயத்தை கொடுத்தாலும் அந்த குருவுக்கு அது நிகராக. ஏன்னா நமக்கு அறியாத ஒன்றை அந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நம் வாழ்வில் கு என்றால் இருள், ரு என்றால் ஒளி. எங்கே ஒளி வருகிறதோ அங்கே இருள் இருள்னு ஒரு தனி சமாச்சாரம் கிடையாது. ஒளி இல்லாத இடத்துல இருள் பரவுகிறது. ஆனால் இருள் ஒளியை கவ முடியாது. ஒளி இருளை விளக்கும். அந்த ஒளியாக குருநாதர் இங்கே அமர்ந்து, எங்கே குரு அமர்ந்து ஒரு விஷயத்தை போதிக்கிறாரோ சாக்ஷாத் ஈஸ்வரனே அங்கே, சிவனே அங்கே இருப்பதாக ஐதீகம். அதுவும் இல்லாமல் நம்ம வகுப்பு திருமுறை வகுப்பு ஆகையால் சிவனே தன் சுயமாக ஒவ்வொரு மாணவருக்கும் கற்றுத்தருவதாக நமக்கு இந்த திருச்சபை அமைந்திருக்கிறது. ஆகையால் நம்ம எடுத்துக்க வேண்டிய முதல் நடவடிக்கை என்னென்னா, இங்கே கற்றுக்கிற விஷயத்தை முடிந்த அளவுக்கு அன்றாடம் நீங்கள் இல்லத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். மேலும் இந்த திருமுறையின் மேன்மையை உங்களுடைய அன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் இந்த திருமுறை கற்க நீங்கள் அவர்களுக்கு அதாவது ஒரு தீபம் குறையும் போது அந்த திரியை அப்படி தூண்டி விட்டோம்னா அது மிகப்பெரிய புண்ணியம். அப்படி தெரியாதவர்களுக்கு அறிவுச்சுடர் ஏற்றி வைத்து இது போன்ற நல்லதொரு வகுப்பை அறிமுகம் செய்து கொடுத்து அவர்களையும் சிவத்தொண்டர்களாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றினீர்களானால் 1 கோடி முறை நீங்கள் திருக்கைலாய வலம் செய்ததற்கான பலன் உங்களுக்கு உண்டாகும். ஒவ்வொரு வாழ்விலும் நீங்கள் சிவபக்தியை தோற்றி வைக்க வேண்டும். புற்றில்வாள் அறவும் அஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன், மற்றுமோ தெய்வம் உண்டு. என்ன ஒரு வார்த்தை! அப்படி நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. நம் இறைவன் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். நம் தர்மத்தை வளர்க்க நம்மை பணித்திருக்கிறார். நம் தர்மத்தை எல்லோருக்கும் அன்பாக கற்றுத்தர வேண்டும். ஆணவம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, அதிகாரம் இருக்கக்கூடாது. பணிந்து நம் ஞானத்தை உலகிற்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் அந்த கடமை இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்மளை இந்த சபையில் தெரிந்தவர்கள் இருக்கலாம், தெரியாதவர்கள் இருக்கலாம். நம்மை திருவாரூர் சுவாமிகள் என்று அழைப்பார்கள். நம்மளுடைய யோகபட்டமானது சங்கர தீர்த்தம். நாம் தீர்த்த வர்க்கத்தை சேர்ந்த சன்னியாசி. நம்மளுடைய மடம் திவ்ராஜபுரத்தில் இருக்கிறது. நாம் அனைத்து சனாதன தர்மத்தையும் மனதார ஏற்று சிரசில் வைத்து கொண்டாடும் ஒரு சன்னியாசி. ஆகையால் இங்கே இந்த வகுப்பு நடந்ததை நாம் இங்கே ஆலய விஜயம் செய்யும்போது தெரிவித்தார்கள். உங்களை எல்லாம் சந்தித்து இத்தனை அடியார்களையும் ஒரு இடத்துல சந்திக்கிறது எனக்கு பாக்கியம். ஆகையால் இறைவன் எனக்கு அருளி செய்த மிக பெரும் வரப்பிரசாதங்களில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கான இந்த சத்சங்கமும் எனக்கு என் வாழ்வில் இறைவன் அருளி செய்த பெரும் பாக்கியமாக கருதி குருநாதர் அவர்களையும், ஏன்னா பாடசாலை முறைகளில் குருநாதர் என்பவர் மிகப்பெரிய ஸ்தானம். குருவின் ஆகி நமக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு செயல் செய்யணும்னு ஆசை இருந்தால் கூட குருநாதர் வேண்டாம் என்று கட்டளை விதித்தால் அந்த செயலை செய்யக்கூடாது என்பது நமக்கு சொல்லிக் கொடுத்த பெரும் தர்மம். குருவை, அதாவது ஆசிரியரை எதிர்த்து பேசக்கூடாது, ஆசிரியரை நிந்திக்கக்கூடாது, ஆசிரியர் சொல்லும் அந்த உத்தரவை நாம் மறுத்து செயல்படக்கூடாது. இதுதான் மாணவனினுடைய அழகு, சிக்ஷ லட்சணம். அந்த மாணவனுடைய அந்த கர்மத்தை தொடர்ந்து அனுஷ்டித்தால் அந்த மாணவன் சிறந்த மாணவனாகிறான். குரு சொல்லும் பாதையில் நடந்தால் அவர் சிறந்த மாணவராகிறார். அப்பேற்பட்ட அந்த பண்ணிலும் சரி, உங்கள் மீது அவர் செய்த அந்த அன்பு, இந்த பாடத்தை எடுத்து இது பண்ணுங்கன்னா குருநாதருக்கு தெரியும் எதை எந்த இடத்தில் செய்தால் அந்த பண்ணாகவும் அந்த பாடலாகவும் பதிகமாகவும் எது பொருந்தும்னு சொல்லி திருநெல்வேலி பதிகத்தை இன்னைக்கு ரொம்ப அழகாக, அதுவும் நீங்கள் உள்ளத்திலேருந்து திருநெல்வேலின்னு உச்சரிக்கும் போது அவர் அங்கேயே போயிட்டார். அவர் அங்கே தான் இருந்தால் அதை ஈஸ்வர தரிசனமாக அதை நம்மளால் உணரக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் நீங்கள் அற்புதமாக உங்களுடைய மனதாலும் எண்ணத்தாலும் உங்களுடைய காயத்தாலும் உடலாலும் இந்த
இந்த நிமிஷம் வகுப்பில் இருந்து உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் நிர்வகிச்சுட்டு இருக்கீங்க. இல்லத்தில் உள்ள பொறுப்புகள் சரி, அலுவலக பொறுப்புகள் எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வகுப்புக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை நான் அதிகம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா என் கருத்தை விட திருப்பதியும் கற்பது தான் உயர்ந்த விஷயம். அதனால் நான் எப்பொழுது வேணாலும் பேசலாம். உங்களுக்கு இல்லை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் நான் உங்களுடன் உரையாடுவேன். அதுவரையிலும் நம்ம திருவாவடுதுறை ஆதீனம் மிக ஒரு பெரிய கைங்கரியம் நம்ம தமிழ் சமூகத்திற்கு செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய மிக நீண்ட தொண்டுகளில் இந்த தொண்டு அளப்பரிய தொண்டு. சன்னிதானம் அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கும் சிவனடியார் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நமஸ்காரங்களை பிரார்த்தனைகளை முன்வைத்து அனுகிரகிக்கிறோம். இந்த வகுப்புகள்